ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மாதவ் அவங்களோட மனைவியோட சேர்ந்து ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு ஊர்ல நிறையவே கோழி வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த கோழியோட முட்டைய தான் அவரு மார்க்கெட்ல வித்து அதுல வர பணத்துல தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு வாட்டி ஏதோ வேலையா அவரு வெளியே போயிருப்பாரு. அட, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பியே ஆகணும். எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. அப்பதான் போய் நான் அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு வர முடியும். நீ ஒரு வேலை பண்ணு, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு முதல்ல போய் அந்த கூடையில இருக்கிற எல்லா முட்டையையும் நீ எடுத்து வச்சிரு. அப்புறம் நான் காலையில அத மார்க்கெட்ல போய் வித்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மாதவ் அவரோட வேலைக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜெயந்தி வேலையை முடிச்சிட்டு கோழி கிட்ட முட்டை எடுக்கிறதுக்கு போறா. அதுக்கப்புறம் அவகிட்ட பெரிய கூடை இருக்கும். அங்க இருக்க எல்லா கோழிக்கு கீழே இருக்க முட்டையை எடுத்து அவ அந்த கூடையில வைக்கிறா. கூடைய கீழே வச்சுட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அத தூரத்துல இருந்து ஒரு ஆளு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அட வா, இவ்ளோ முட்டைகளா! அட, என் பெரிய வேலையே முடிஞ்சது. சரி, நான் இப்ப நேரா போய் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். இதால எனக்கு இன்னைக்கு நிறைய வருமானம் வரப்போகுது. அப்படின்னு நினைச்சு அவன் யாருக்கும் தெரியாம மெதுவா உள்ள போய் அந்த கூடையில இருக்க எல்லா முட்டையும் கொண்டு போயிடுறாரு. அடடடடா, ஏன் அவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன இது கூடையில இவ்ளோ முட்டை இருக்கு? அட, இரு, நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். இவ்ளோ முட்டையும் மாதவ் இருக்கார்ல, அவரோட கோழியோட முட்டை. அந்த முட்டைய பார்த்ததும் நான் கூடையை எடுத்துட்டு போய் அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன திருடி இருக்கீங்களா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நம்ம வீட்டோட நிலைமெல்லாம் உனக்கு தெரியும் தானே? நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன். இந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் நான் மார்க்கெட்ல வித்தேன் அப்படின்னா இவ்ளோ முட்டைகளை நான் எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு எல்லாருக்கும் டவுட் வந்துரும், முக்கியமா அந்த மாதவுக்கு. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எக் பரோட்டான்னு ஒரு கடையை ஆரம்பிப்போம். இந்த முட்டையை நம்ம பரோட்டாவா செஞ்சு விற்கலாம். அப்புறம் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது தானே? அப்படியே முட்டையை வித்தா ஒரு முட்டைக்கு 5 ரூபாய் தான் வரும். ஆனா இந்த முட்டையே ஆம்லேட்டா போட்டு இல்ல பரோட்டாவில போட்டு கொடுத்தோம்னா அப்புறம் அதை நானு 15 ரூபாய்க்கு விற்கலாம் இல்லையா? அடவா, நல்ல ஐடியாங்க. ஃப்ரீயா நிறைய முட்டையும் கிடைக்குது, பணமும் சம்பாதிக்கலாம். சீக்கிரம் நம்ம பணக்காரங்கள எல்லாமே. அப்புறம் என்ன, நாளைக்கே நம்ம போய் முட்டை பரோட்டாவை ரெடி பண்ணுவோம். நீயும் தயாராரு? ஹரியா உடனே அண்டா பரோட்டா செஞ்சு விக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சூடான சுவையான முட்டை பரோட்டா, எல்லாரும் வாங்க. ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் சாப்பிடுவீங்க. வாங்க வாங்க, முட்டை பரோட்டா சாப்பிடுங்க. அட, என்னப்பா இந்த பரோட்டா கடையை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா, நான் இன்னைக்கு தான் கடை போட்டிருக்கேன். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு தடவை நீங்க இதை சாப்பிட்டு பாருங்களேன். சரிப்பா, அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை பரோட்டா செஞ்சு கொடு. ஹரியா கிட்ட பரோட்டா சாப்பிடுறதுக்காக நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு நல்லா வித்து நல்லா பணமும் சம்பாதிக்கிறான். இன்னொரு பக்கம் பாவம் இவங்க 2 பேரும் அவங்களோட முட்டை கூடைய தேடிட்டு இருப்பாங்க. நான் உனக்கு சொன்னதே ஒரே வேலைதான், அதையும் உன்னால சரியா செய்ய முடியாதா? என்னங்க, நான் இங்க தாங்க எல்லா முட்டையும் எடுத்து கூடையில வச்சிருந்தேன். இங்க தாங்க வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு நிஜமா புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்குள்ள போய் படுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் ஹரியா வியாபாரத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவன் நிறைய பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு ராத்திரி நேரத்துல நடந்து போய்கிட்டு இருப்பான். அவன் இன்னொரு வழியில போறான்னு நடந்து போறான். அந்த நேரத்துல அவனுக்கு தெரியாது அங்க நிறைய திருடனுங்க இருக்காங்கன்னு. அவன் போயிட்டு இருந்த ரோட்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன உடனே 2 பேரு கையில கத்திய வெடிச்சுக்கிட்டு அவனை தடுக்கறாங்க. இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிக்கிட்டு நில்லு, இல்ல இந்த கத்தியால உன் வயித்தை கிழிச்சிருவேன். எடு, சீக்கிரமா எல்லா பொருளையும் வெளியே எடு. அட, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறங்கிற பேர்ல தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சதா? உனக்கு உசுறு மேல ஆசை இருந்தா உடனே பணத்தை எடு. நான் உங்ககிட்ட உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. இவன் இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான், வந்து இவனை பிடி கொஞ்சம். ஹரியா அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அவனை ஒரு பக்கமா புடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பணத்தை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் பணத்தை கொடுக்கவே மாட்டான். பணம் கொடுக்காத கோவத்துல அவங்க கத்தியால குத்திடுறாங்க. ஹரியோட வயித்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. உடனே அங்க கீழே இறந்து போன அந்த ஹரியா பேயா மாறிடுறான். இவனுங்க ஏன் இப்படி பண்ணிட்டானுங்க? அவசரப்பட்டு என்ன கொன்னுட்டாங்களே. நான் வேற இப்ப பேயா மாறிட்டனே. இப்ப என்னோட மனைவியை யார் பாத்துப்பாங்க? பேயா மாறிய ஹரியா வீட்டுக்கு போறான். அவங்க மனைவி அவனை பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறான். என்னோட புருஷன் ஒன்னும் பேய் இல்ல, போ, இங்க இருந்து போ, என்ன விட்டுடு. அட மஞ்சு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தாமா உன்னோட புருஷன். இங்க பாரு, என் கையில இருக்கிற அந்த தடயத்தை பாரு.
அட நான் உனக்கு எவ்வளவு நேரமா சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் தான் ஹரியா. அது இன்னைக்கு நான் எல்லா முட்டை பரோட்டாவையும் வித்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 திருடனுங்க வந்து என்னை பிடிச்சிட்டானுங்க. அப்புறம் தெரியாத்தனமா அவங்க கையில இருந்த அந்த கத்தி என்னோட வயித்துல குத்திருச்சு. நான் அங்கேயே இறந்து போயிட்டேன். அப்புறம் நான் இப்படி பேயா மாறிட்டேன். அட கடவுளே, என் புருஷன் செத்துட்டானா, நான் விதவை ஆயிட்டேனா? மஞ்சு அதை கேட்டு அழ ஆரம்பிக்கிறா. பேயி அவளை எப்படியோ சமாதானப்படுத்துது. இங்க பாரு மஞ்சு, நீ அழுதுகிட்டு இருக்காத. நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாரு, இப்பத்துல இருந்து நான் ரொம்ப சுலபமா மாதவோட வீட்ல இருந்து எல்லா முட்டைகளையும் திருடிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதிகமா பணம் சம்பாதிக்கலாம். மஞ்சுக்கு பணம்னா ரொம்பவே ஆசை. அதனால அவ அழுறத நிறுத்திட்டு அவங்களோட கணவரை சொன்னது கேட்டு சரின்னு ஒத்துக்கிறா. பேயி மாதவோட வீட்டுக்கு போகுது. மாதவ் மற்றும் அவங்களோட மனைவி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பேய் அவங்களுக்கு தெரியாம பின்னாடி போய் அங்க இருந்த எல்லா முட்டையும் திருடிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. மறுநாள் அது எப்பயும் போலவே மறுபடியும் பரோட்டாவை விற்க ஆரம்பிக்குது. இப்ப அது பேய் மாதிரி இல்ல, அவனோட பழைய ரூபத்துக்கே மாறி போகுது. இன்னொரு பக்கம் மாதவ் மற்றும் அவங்க மனைவி அங்க முட்டை இல்லாததை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அட, இன்னைக்கு மறுபடியும் முட்டையை காணோமா? நமக்கு அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? யாரால அப்படி நம்ம வீட்டுக்குள்ள இந்த முட்டையெல்லாம் திருடிட்டு போக முடியும்? எல்லா விண்டோஸ கூட சாத்தி வச்சிருந்தங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அக்கத்து பக்கத்துல கூட போய் இந்த விஷயத்த அவங்க கேக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே தெரிய வராது. தினமும் இப்படியேதான் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தினமும் அந்த பேய் முட்டைய திருடிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த முட்டைய கொண்டு போய் அது தினமும் முட்டை பரோட்டா செஞ்சு எல்லாருக்கும் நல்லா வித்துக்கிட்டு இருக்கும். இப்படியே இந்த திருட்டு ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் மாதவ் ரொம்பவே கோவமா இருக்கான். இப்படியே நடந்துகிட்டே இருந்தா நம்ம ரோடுக்கே வந்துருவோமே. இந்த முட்டையெல்லாம் யார் தான் திருடிட்டு போறாங்களோ அதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. எல்லா முட்டை மேலயும் நம்ம ஏதாவது மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க யார்கிட்ட இருக்குன்னு. அன்னைக்கு அவங்க எல்லா முட்டை மேலயும் ஏதோ மார்க் ஒண்ணு பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க. அதே மாதிரி தினமும் போலவே பேய் அந்த முட்டையை திருடிட்டு போகுது. மறுநாள் அவங்களுக்கு முட்டை திருடு போனது தெரிஞ்ச உடனே சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போய் முட்டை விக்கிற எல்லா கடையிலும் அவங்க போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க முட்டை அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இந்த கிராமம் முழுவதும் தேடி பார்த்தாலும் யார்கிட்டயுமே அந்த முட்டையே இல்லையே. இப்ப வேற எனக்கு ரொம்ப அதிகமா பசிக்குது. அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஒரு மரத்து கீழே போய் உட்கார்ந்துடுறான். அப்புறம் அவன் பாக்குறான், ஹரியாவோட கடையில அவனோட முட்டைகள் இருக்கிறது பாக்குறான். அத பார்த்த உடனே மாதவ் ஹரியா கிட்ட போய் இப்படின்னு சொல்றான். அட ஹரியா, நீங்க எப்ப இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்படியா? சரி, நீங்க எனக்கும் ஒரே முட்டை பரோட்டா கொடுங்க. நான் உங்களுக்கு இப்பவே கொடுக்கறேன். அவன் பரோட்டா பண்றதுக்கு ஒரு முட்டை எடுத்த உடனே மாதவ் அந்த முட்டைய கையில வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அத்த திருப்பி பாக்குறான். அவங்க போட்டு வச்ச அதே மார்க் அந்த முட்டை மேலயும் இருக்கும். அப்புறம் அங்க இருக்க வேற முட்டைய கூட பாக்குறான். எல்லா முட்டையிலயும் அந்த மார்க் இருந்தது. மாதவ் எதுவும் பேசாம வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஜெயந்திக்கு நடந்த விஷயத்த சொல்றான். அட கடவுளே, இந்த ஹரியா எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? மறுநாள் மறுபடியும் எல்லா முட்டைக மேலயும் அவங்க அந்த மார்க்க போட்டு வச்சுட்டு ஹரியா கொண்டு போறானான்னு பார்க்க வெயிட் பண்றாங்க. ஆனா அதுக்கு ராத்திரி ஹரியா வரமாட்டான். அந்த பேய் கொண்டு போகுது. மாதவ் மறுபடியும் ஹரியாவோட கடைக்கு போய் பாக்குறான். அங்க அவனோட கோழி முட்டைங்க தான் இருந்தது. அன்னைக்கு ராத்திரி மாதவ் யாருக்கும் தெரியாம ஹரியாவோட வீட்டுக்கு போறான். கொஞ்ச நேரத்திலேயே பேய் முட்டைய கொண்டு வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகுது. மாதவ் பாக்குறான், மஞ்சுக்கு அந்த முட்டை கூடைய குடுக்கறான். அதுக்கப்புறம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஹரியாவா மாறிடுது. இத பார்த்த உடனே மாதவுக்கு எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் மடமடன்னு வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயம் ஜெயந்திக்கு சொல்றான். அந்த பேயை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு பாபா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க ஒரு வேலைய பண்ணுங்க. இந்த முட்டையையும் நீங்க மத்த முட்டைகளோட சேர்ந்து கலந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பேயோட முடிவை யாராலையும் தடுக்கவே முடியாது, சரியா? மாதவ் அவர் சொன்ன மாதிரியே எல்லா முட்டைங்க கூடயும் அந்த முட்டையும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பேய் ராத்திரி ஆனதும் முட்டைய கொண்டு போகுது. மறுநாள் முட்டை பரோட்டா கடைய அவன் போடுறான். முட்டை பரோட்டா செய்யறதுக்காக ஒரு முட்டைய அவன் ஒடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அதுல இருந்து வந்த அந்த நெருப்பு ஹரியாவை அந்த நெருப்புக்குள்ளவே இழுத்துக்குது. ஹரியாவே ஒரு முட்டையா மாறிடுறான். அதுக்கப்புறம் மாதவ் அந்த முட்டைய வீட்டுக்கு கொண்டு போறான். கொஞ்ச நாள்லயே அந்த முட்டை பொறிஞ்சு கோழி குஞ்சு வருது. கெட்டது பண்றவங்களுக்கு கண்டிப்பா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நீ எங்களோட நிறைய முட்டைகளை திருடுனல்ல, இப்ப பாத்தியா, நீயே ஒரு கோழியா மாறிட்ட.